Hi, welcome to Perfectly Delicious. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கருவேப்பிலை சிக்கன். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இதிலே கூடவே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 மீடியம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் இப்போது 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கணும், அதனால் ருசிக்கு தேவையான உப்பு கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து கலந்து இதை வதக்கணும். இப்போ இதில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இதை வதங்க வைக்கணும். சிக்கன்லேருந்து தண்ணி வந்து இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்து கலந்துக்கலாம். காரம் உங்கள் ருசிக்கேற்ப சேர்த்துக்கலாம். இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடி கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் இது வதங்கணும். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்ம சுவையான கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.